பிரைஸ் தி லார்ட். உபாகமம் 7வது அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்திலுள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. கழிந்த செய்தியில் நாம் பார்த்தோம், பிள்ளைகளுக்கு பையங்களுக்கு வாழ்க்கை துணைகளை தேடும்போது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. இங்கு நாம் பார்க்கிறோம், பைஸ்கால் அவருக்கு கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அவருக்கு சொந்தமாய் இருப்பதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தெரிந்து கொண்ட விஷயத்தை குறித்து வேதத்தில் ஏராள வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியரில் நாம் பார்க்கிற நேரத்தில் அதனுடைய 6வது அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுது. கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. என்ன கிரயம்? 1 பேதுரு 1வது அதிகாரம் 18, 19 நாம் பார்க்கும்போது, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடக்கை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று கர்த்தருடைய வேதம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை விலக்கி அவர் சொந்தமாய் மீட்டிருக்கிறார். நம்ம தான் இங்கு பார்த்தோம், பழைய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு கட்டளைகளை எல்லாம் நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்களை கர்த்தர் கொடுத்து அவர்களை எச்சரித்து அவர்களை நடத்தி வந்தார். நமக்கோ நாம் பஸ்கா ஆட்டுக்குட்டி இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் அல்ல, மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய தேவகுமாரனாகிய இயேசுவின் வெளியேறப்பெற்ற இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தத்தை பார்க்கிலும் புதிய ஏற்பாட்டின் பரிசுத்த வாழ்க்கை மிக மிக மேன்மையானது. அங்கு அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உங்களை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். இங்கு நாம் பார்த்தோம், நம்மை கிரயத்திற்கு கொண்டிருக்கிறார். தேவனுக்கு உடையவர்களாகிய நீங்கள் என்று அங்கு சொல்லுகிறார். அவன் என்ன கிரயம்? இயேசுவின் வெளியேறப்பெற்ற உலக, அதாவது குற்றமல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற இரத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தில் எல்லா ஜனங்களுக்குள் இருந்தும் கர்த்தர் நம்மை, ஆமென், அவருக்கு சொந்தமாக இருக்கும்படி நம்மை அவர் தெரிந்து கொண்டார். கர்த்தரால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்திற்கு ஒத்தபடி உலக காரியங்களுக்கு ஏற்றபடி வாழ வேண்டியவர்கள் அல்ல. நம்மை தெரிந்து கொண்ட நம்முடைய கர்த்தர், ஆமென், இந்த நாட்களில் மிக மிக எச்சரிக்கையாய் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. வேறுபட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். பரிசுத்தத்திற்கும் பாவத்துக்கும் உரிய வித்தியாசம் நாம் ஜனங்கள் முன்பதாக வெளிப்படுத்த வேண்டி இருக்கிறது. பரிசுத்தம் எப்படிப்பட்டது, பாவத்தில் வாழ்கிற ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று 2க்குரிய வித்தியாசத்தை வெளிப்படுத்துவதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுதுதான் நம் தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன் என்பதும் அவருடைய பரிசுத்தம் எப்படிப்பட்டது என்பதை குறித்தும் தெளிவாக உலக மக்கள் அறிவார்கள். நாம் அவர்களோடு கலந்து அவர்களைப் போல வாழும்போது நம் தேவனுடைய பரிசுத்தம், அவருடைய உன்னதமான அனுபவம், அவருடைய சுபாவங்களை எப்படி மக்கள் அறிவார்கள்? தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 40வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். மாறுபாடுள்ள சந்ததி, வேத சத்தியத்திற்கு மாறாய் உலகத்திற்கு ஒத்தபடி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற ஜனங்களைப் போல, ஆமென், அவர்களை விட்டு, ஆமென், சத்தியத்துக்கு கீழ்ப்படியாத ஜனங்கள், தவறான போதனையை கை கொண்டு மனம் போல் வாழ்கிற ஜனங்கள், உலகத்தை அனுபவித்து, பாவத்தை அனுபவித்து, அக்கிரமத்தை அனுபவித்து மனம் போல் வாழ்கிற கூட்டங்கள், ஆமென், அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி
உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தருடைய வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் 17வது அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறார். உலகத்தில் இருந்து கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். தேவன் நம்மை இந்த உலகத்திலிருந்து, நான் அது முதலாவது சொன்னேன், கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள், மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒரு விலைக்கு மீட்கப்பட்டவர்கள். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷன். நம்மை கர்த்தர் இந்த உலகத்தில் இருந்து தெரிந்தெடுத்திருக்கிறார். தெரிந்தெடுத்து நம்மை கர்த்தர் எங்கு வைத்திருக்கிறார் என்றால் இதே உலகத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். இன்னும் நம்ம இந்த உலகமாகிய உலகத்தில் உள்ள பாவங்களும் பாரம்பரியங்களும் அருவருப்புகளும் பாவக்கரைகளும் எல்லாம் நம்மை மீண்டும் சுற்றி கொள்ளாதபடி இருப்பதற்காக இந்த பூமியிலே கர்த்தர் நாம் கூடி ஆராதிப்பதற்கும் சத்தியத்தை கேட்பதற்கும் ஒரு ஆராதனை ஸ்தலமாகிய சபையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். உலகத்தை நம்மை எப்படியோ வாழென்று விடவில்லை. உலகத்தில் தெரிந்து கொண்டாலும் நம்மை கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட சபைக்குள் கொண்டு கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எதற்காக? இன்னும் அந்த உலகத்தை அனுபவிக்க, உலகத்தால் மீண்டும் கரைப்பட்டு விடாதபடி வேறுபட்ட ஒரு வாழ்க்கை, தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வதற்காக. காரணம் என்னவென்றால், ஆமென், நமக்காக அப்படி ஆயத்தமாக்கப்பட்ட ஜனங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமென். பரிசுத்தமாய் வாழ்கிற, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, வேறு பிரிக்கப்பட்ட, சபைக்குள் வைத்து உபதேச சத்தியங்களால் ஆயத்தமாக்கப்பட்ட ஜனங்களை தம்மோடு சேர்ப்பதற்காய் அதிசீக்கிரமாய் கர்த்தர் வெளிப்பட போகிறார். அவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. யோவான் 17:16 வாசிக்கும் போது சொல்லப்பட்டது, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தான் வாழ்ந்தாலும் நான் உலகத்தார் அல்ல. ஒரு வேறுபட்ட ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்து மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென். ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல என்று கர்த்தருடைய வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், இந்த நாட்களில் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் நிலை எப்படி போய்கொண்டிருக்கிறது என்பதை ஒன்று சிந்தித்து பாருங்கள். வேதத்தில் இன்னுமாய் அதனுடைய யோவான் 17வது அதிகாரத்தில் அதனுடைய 17-18 நாம் பார்க்கும்போது, உம்முடைய சத்தியத்திலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வசனமாகிய சத்தியத்தின் மூலமாய் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆமென். அதுதான் வேதம் எபேசியரில் சொல்லப்பட்ட கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க அந்த பூரண நிலையை அடைவதற்காக, ஆமென், சத்தியத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அதனால் தான் தேவ சபைகளுக்குள் சத்தியம் போதிக்கப்பட வேண்டும், வேறுபாட்டை குறித்து போதிக்கப்பட வேண்டும், பரிசுத்தத்தை குறித்து போதிக்கப்பட வேண்டும். உலகத்தை குறித்து, உலகத்துக்குரிய நன்மைகளை குறித்து அல்ல போதிக்க வேண்டியது, பரிசுத்தத்தை குறித்து. தேவன் விரும்புகிற பரிசுத்தம். அல்லேலூயா. தேவராஜ்யத்துக்கு, தேவராஜ்யம் பரிசுத்தவான்களுக்குரியது. ஆமென். இங்க நம்ம தான் பார்த்தோம், உம்முடைய சத்தியத்திலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். 18ஆம் வசனம் சொல்லுகிறது, நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தர் உலகத்தில் அனுப்புகிறார். எதற்காக? கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்தம் உலக மக்கள் பார்க்கட்டும். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் சீசர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள்.
ஆமென். கிறிஸ்துவின் சுபாவத்தை, கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை, கிறிஸ்துவனுடைய சிந்தையை வெளிப்படுத்துவதற்காய் தேவனால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆமென். கர்த்தர் தம்முடைய வசனத்தினால் ஆமென் நம்மை பரிசுத்தமாக்குகிறவராயிருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஆமென் நம்முடைய சிந்தை சத்தியத்துக்கு நேராக திரும்பட்டும். ஒரு வேறுபட்ட ஒரு வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? பரிசுத்த வாழ்க்கை இருக்கிறதா? ஆமென். சத்தியத்தை நேசிக்கிறோமா? சத்தியத்தினால் நம்ம சுத்திகரிக்கப்படுவதற்கு நம்ம ஒப்புக் கொடுக்கிறோமா? இந்த நாட்கள் நம்ம நிதானித்து பார்ப்போம். கர்த்தர் தொடர்ந்து உங்களோடு இடைபடுவாராக. ஆமென்.